கிட்டத்தட்ட தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி 2 ஆண்டு காலம் கடந்தும் இன்னும் தாவேக்காயினுடைய அந்த தொண்டர்களாகட்டும், தொண்டர்கள்லாம் இன்னும் அரசியல் வயப்படாமல், தொண்டர்கள் இன்னும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில தான் இருக்காங்களே தவிர, மற்றபடி தாவேக்கா வந்து ஒரு அரசியல் சக்தியாக, அரசியலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சக்தியாக இன்னும் தாவேக்காவினுடைய அந்த அரசியல் இன்னும் கூர்தீட்டப்படலை, இன்னும் பட்டை தீட்டப்படலை. இன்னுமே தாவேக்காவினுடைய அரசியல் வெறுமனைய புகைப்பட அரசியல் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எடுத்துக்கோங்க. நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை நாங்கள் பேசுகிறோம், அம்பேத்கர் வந்து அனைத்து மக்களுக்குமான தலைவர்லாம் பேசுகிறாங்க. அம்பேத்கரை பேசுகிறவர்களெல்லாம் அம்பேத்கரை பற்றி தெரியுமா? விஜய்க்கு அம்பேத்கர் பற்றின புரிதல் என்ன இருக்குது நான் கேட்குறேன். இன்றைக்கி விஜய் இருக்கார், விஜய் நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டில்ங்க, ஒரே மாநாட்டில் பகவத்கீதையும் இருக்குது, இந்தியன் கான்ஸ்டியூஷனும் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சமகோட்டில் வச்சு பார்க்குறாங்க. இதை எப்படி அரசியல் பார்வையாக பார்க்க முடியும்? இந்தியன் கான்ஸ்டியூஷனும் பகவத்கீதையும் ஒன்றா? நான் கேட்குறேன். பகவத்கீதை என்ன சொல்லுது? சமநிலை வேணான்னு சொல்லுது, பார்ப்பனியம் இந்த மண்ணில் இருக்குன்னு சொல்லுது. அப்போ அதை எப்படி நீங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஒப்பிட முடியும்?